or otherwise. இந்த இரண்டு வேர்ட்ஸும் ஈக்குவலானவையா, சேம் மீனிங் கொண்டவையா? நிறைய பேர் அந்த மாதிரி தான் எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி தே ஆர் யூஸ்ட் டிஃப்ரெண்ட்லி. ஓகே, இந்த வீடியோட முடிவில் அதை நீங்கள் அறிஞ்சிக்கொள்வீங்க. Now let's move on. First, ஓரோட டிரெக்ட் மீனிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லது அல்லது என்று சொல்லப்படுவது. இட்ஸ் யூஸ் டு கிவ் அ சாய்ஸ் பிட்வீன் டூ or more திங்ஸ். ஒரு விடயத்தை அல்லது இன்னொரு விடயத்தை தேர்வு செய்யும் போது பயன்படுத்துகிறோம். ஓகே, சூஸ் பண்ணுறதுக்கு இதுவா அல்லது அதுவா என்று. ஃபார் எக்ஸாம்பிள், would you like tea or coffee? உங்களுக்கு தேநீரா அல்லது காப்பியா வேண்டும்? ஓகே, ஸோ சாய்ஸஸ் கொடுக்குறோம், இரண்டு சாய்ஸஸ், அவற்றுக்கு இடையில் நாங்கள் ஓர் யூஸ் பண்ணுவோம். another one, you can walk or take a bus. நீங்கள் நடக்கலாம் அல்லது பஸ்ஸில் போகலாம். two choices, call me today or tomorrow. இன்று அல்லது நாளை எனக்கு ஃபோன் பண்ணுங்க. do you want rice or noodles? உங்களுக்கு சாதம் வேண்டுமா அல்லது நூடுல்ஸ் வேண்டுமா? ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள், ஈஸி ரூல். என்ன? சாய்ஸ். இரண்டு அல்லது பல விடயங்களுக்கு இடையில் சாய்ஸஸ் கொடுக்கும்போது தான் நீங்கள் ஓர் என்று யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட், அதர்வைஸ். அதர்வைஸ் என்பதோட டிரெக்ட் மீனிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை என்றால், இல்லை என்று சொன்னால், அப்படி செய்யவில்லை என்றால் வரக்கூடிய ரிசல்ட்ஸை நீங்கள் இணைக்கணும். It can be something bad. Okay, so on the result may a bad thing. Okay, otherwise something bad may happen. இப்படியான பேட்டர்னில் தான் நீங்கள் otherwise யூஸ் பண்ணுறீங்க, இல்லை என்றால். Now let's see some example sentences to understand it clearly. Study hard, otherwise you will fail the exam. நன்றாக படி, இல்லை என்றால் எக்ஸாமில் தோல்வி அடைவாய். ஸ்டடி ஹார்ட், அதர்வைஸ் ஸ்டடி ஹார்ட், அந்த விடயத்தை நீ செய்யவில்லை என்றால் இப்படியான விளைவு ஏற்படும். யூ வில் ஃபெயில் தி எக்ஸாம். wear a jacket, otherwise you will feel cold. ஜாக்கெட் அணிந்து கொள், இல்லை என்றால் குளிராக இருக்கும். ஓகே, தி ரிசல்ட், இப்படி செய்யவில்லை என்றால் என்ன ரிசல்ட் என்பது தான் அதர்வைஸோட யூஸ். Hurry up, otherwise we'll miss the bus. சீக்கிரமாக வா, இல்லை என்றால் பஸ்ஸை தவற விட்டுடுவோம். Got it? So this is the use of otherwise. Now let's see, can we use them interchangeably? Or otherwise, இவை இரண்டையும் மாற்றி யூஸ் பண்ணலாமா என்று பார்த்தா, நீங்கள் otherwiseக்கு பதிலாக or யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓர் யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல ஓர் என்பதும் இல்லை என்றால் என்ற மீனிங்கில் யூஸ் பண்ணப்படுது. ஓகே, see this sentence. Hurry up or you'll miss the bus. விரைவாக வா, இல்லை என்றால் பஸ்ஸை தவற விடுவாய். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதர்வைஸும் யூஸ் பண்ணலாம். isn't it? Hurry up, otherwise you will miss the bus. ஓகே, ஸோ ஓர் அதர்வைஸ் ரெண்டையும் இல்லை என்றால் என்ற மீனிங்கில் யூஸ் பண்ணலாம். See the next one also. Wear your seat belt or you'll get hurt. So இதே இடத்துல நீங்கள் otherwiseம் யூஸ் பண்ணலாம் with the same meaning. Wear your seat belt, otherwise you will get hurt. Got it? But முதல்ல நான் சொன்ன மீனிங்கில், அதாவது அல்லது என்ற மீனிங்கில் நீங்கள் otherwiseஐ யூஸ் பண்ண முடியாது. Okay, look at this sentence. Do you want pizza or pasta? அப்போ இது சாய்ஸ் கொடுக்குறோம், பீட்சாவா அல்லது பாஸ்தாவா. இப்போ இதே இடத்துல நீங்கள் அதர்வைஸை யூஸ் பண்ணலாமா? Do you want pizza, otherwise pasta? No, which is wrong. Okay, so now is it clear for you? Or என்பது அல்லது என்று சாய்ஸஸ் கொடுக்கவும் யூஸ் பண்ணலாம், இல்லை என்றால் என்ற மீனிங்லையும் யூஸ் பண்ணலாம். அதாவது அதர்வைஸ் என்பதை யூஸ் பண்ணுவது போன்றே ஓர் என்பதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை என்றால் என்ற மீனிங்கில். பட் ஓர் என்னுடைய பேசிக் மீனிங் என்ன? அல்லது. அந்த மீனிங்கில் நீங்கள் அதர்வைஸ் யூஸ் பண்ண முடியாது, which is wrong.
Okay, now I'll give you a short quiz. Drink more water, dash, you'll get thirsty. So, what will be the answer for here? What will be the answer? Drink more water, otherwise you will get thirsty. So, இந்த இடத்துக்கு நீங்கள் or யூஸ் பண்ணலாமா? Yeah, exactly, you can use drink more water or you'll get thirsty. Another one. Would you like milk? Dash, juice. Answer is or. Would you like milk or juice? Now, இந்த இடத்துல நீங்கள் otherwise யூஸ் பண்ணலாமா? No, because இங்கே நாங்கள் choices கொடுக்குறோம். So, you have to use only or. Okay, you can't use otherwise. Okay, I hope that you have understood this lesson. The differences between or and otherwise. Use them correctly in your daily conversations. Talk as a native person. Let's meet again with another lesson. Take care.